என் தங்க பிள்ளையே, இப்பொழுது உன் மனதிற்கு பிடித்தவரிடமிருந்து உனக்கான நல்ல தகவலின் நற்செய்தியோடு இந்த சாய்தேவன் கொண்டு வந்திருக்கின்றேன். நீ எதை செய்ய வேண்டும் என்று இத்தனை நாட்களாக தேவையில்லாமல் உன்னையே வருத்தி கொண்டிருந்தாய். உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டே இருந்தாய். அந்த விஷயத்தை எல்லாம் முடித்து வைத்து இப்பொழுது வெற்றி செய்தியோடு உனக்கான புதிய வழியை உருவாக்கி தருவேன் என்று என் சத்திய வாக்கினை அளித்தேன் அல்லவா? அதன்படியே உனக்கு தருவதற்கு வந்திருக்கின்றேன். உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி என் மீது வைத்துவிடு. இனி உன் கடமையை நீ கவனமாக செய்து வா. உன் குறிக்கோளை நிச்சயமாக எய்துவாய். என் பிள்ளையே, உன் வாழ்வில் மிக மிக முக்கியமான தருணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய். அதை பற்றி நான் உன்னிடம் சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். உண்மையாக உன்னிடம் பழகியவர்களை நீ எப்பொழுதுமே ஏமாற்றி விட வேண்டாம். உன்னை விட்டு சில பேர் போகும்போது அவர்களை நினைத்து நீ அழவும் வேண்டாம். சில பேர் அப்படித்தான் என்று கடந்து விட்டு வா. உறவுகள் எவ்வளவு பெரிய பொக்கிஷமானவர்கள் என்று சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் என் பிள்ளைகள் அப்படி இல்லை. உறவுகளை எப்படியெல்லாம் பாதுகாத்து அவர்களுக்கான வழியை கண்டுபிடிக்க முடியுமோ அப்படித்தான் அவர்களுக்கான நல்லதை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். என் பிள்ளையே, உன் வெற்றியை தருவதற்கு நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன். யார் உன்னை வெறுத்தாலும் சரி, இந்த சாய்தேவன் மட்டும் உன்னிடமிருந்து விலகுவதே கிடையாது. ஆனால் உன்னையும் என்னையும் பிரிப்பதற்கு மட்டும் இங்கு பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அத்தனையும் தாண்டி உன்னை யாரெல்லாம் அங்கு எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினார்களோ அதை நான் பார்த்து கொண்டு அமைதி காத்து கொள்வேனோ என்று எண்ண வேண்டாம். எவ்வளவு பெரிய விஷயமானாலும் சரி, எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் எப்பொழுதும் உறுதியாகவும் தெளிவாகவும் இருப்பேன். ஆனால் நீ நிதானத்தை மட்டும் இழக்காதே. நிதானத்தை இழக்காதவரை உனக்கு தோல்வி என்பதே இங்கு கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமையும் ஆற்றலும் உண்டு. அதை வெளிக்கொண்டு வரும்போதுதான் நமக்கான வேலை நம்மிடத்தில் எவ்வளவு பொறுமையாக செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை புரிய வரும். அதனால் உன் வேலை உனக்கு வரும்போதுதான் உன்னிடத்தில் எவ்வளவு திறம்பட நீ செயல்படுத்தி கொண்டிருக்கின்றாய், உன்னிடத்தில் உனக்கான வெற்றியை பெறுவதற்கான தகுதி எப்படி இருக்கிறது என்று புரிய வரும். அதையெல்லாம் விட்டுவிட்டு உன்னால் செய்ய முடியாது மற்றவர்கள் சொல்லும் போதெல்லாம் நீ அதை அப்படியே கேட்டுக்கொண்டு இருக்காதே. என் தங்கமே, உன் திறமையை வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டே இரு. உன் வாழ்வில் உனக்கு நல்லதைத்தான் நான் நடத்தி தருவேன் என்பதுதானே நிதர்சனமான உண்மை. உனக்கான வார்த்தைகளை உன்னிடம் சொல்லாமல் நான் வேறு யாரிடம் சொல்ல முடியும்? அதை விட்டுவிட்டு எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது அப்படி நடக்கிறது என்று உன் சோகத்தை மட்டுமே நினைத்து கொள்ளாதே. காலம் கடந்து உன் வெற்றியை நீ பறிக்க வேண்டிய நேரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய். எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று எண்ணுவதை விட எனக்கு நல்லதை நடத்தி தரத்தான் என் சாய்தேவன் இருந்து கொண்டிருக்கின்றார் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. உன் சாயப்பாவின் வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது என்று உனக்கு தெரியும் அல்லவா? அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசித்து கொண்டே இருக்கின்றாய்? நான் உனக்காக சொல்லும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மையானவை என்பதில் தீர்க்கமாக இருந்தால் மட்டும்தான் உன் வெற்றியை பெற முடியும். நீயோ என்னிடம் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று கண்ணீர் விட்டு கேட்கிறாய். அது எனக்கு புரியாமல் இல்லை.
ஆனால் நான் சொல்வதை கவனமாக கேள். நீ கண்ணீர் வடிப்பதனாலும் கவலை கொள்வதனாலும் இங்கு எதுவுமே மாறப்போவதில்லை. நான் உனக்காக பயணித்துக் கொண்டு இருக்கின்றேன் என்பதுதான் உண்மை. நான் உனக்கு கஷ்டத்தையும் கொடுக்கப் போவது கிடையாது. நீ அப்போது செய்யலாமா இப்பொழுது செய்யலாமா என்று சில விஷயங்களை குழப்பத்தோடு எதிர்நோக்கி காத்திருக்கின்றாய். ஆனால் அதையும் தாண்டி நான் வகுத்த பாதையில்தான் நீ நடந்து கொண்டு இருக்கின்றாய். நான் எந்த பாதை உனக்கு வெற்றியை தரும் என்று சொன்னேனோ அந்த பாதையில்தான் நீ உனக்கான வெற்றியை பெறுவதற்கு அங்கு போராடி கொண்டிருக்கின்றாய். நான் உன் மனதை எப்பொழுதுமே தெளிவாக்கிக் கொள்வதற்குத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, இதை பற்றி சிந்தித்து சிந்தித்து உன் வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே. உன் அருகில் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் இப்படி ஒரு சிந்தனைகள் எல்லாம் தோன்றிக் கொண்டு இருக்கின்றது? நான் தான் உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேனே, எந்த விஷயத்தை பற்றியும் நீ ஆழமாக சிந்தித்து கொண்டு இருக்காதே என்று. அதன் பிறகும் ஏன் உன் மனம் தளர்ந்து கொண்டிருக்கின்றாய், சோர்வடைந்து கொண்டிருக்கின்றாய்? எல்லா நிகழ்வுகளும் உனக்கான வெற்றியை தான் உனக்கு தந்து கொண்டே இருக்கின்றது. நடப்பதும் நடக்கப் போவதும் நான் தீர்மானித்ததாக இருக்கும் பொழுது எதை பற்றியுமே நீ மனம் மறந்தவே வேண்டாம். நான் உன்னிடத்தில் உனக்கு தேவையானதை தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் என்று ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? அதனால் உனக்கு வேண்டியதை தருவதற்கு நான் பார்த்து கொள்கிறேன். நீ அதிகம் குழம்பாதே. உனக்கு தேவையானதை சொல்லிவிட்ட பிறகும் எது என்று நீ யோசிக்காதே. சர்வ நிச்சயமாக சரியான தருணத்தில் உன் கைகளில் எது வந்து சேர வேண்டுமோ அது வந்து நடக்கத்தான் போகிறது. நிதானத்தை இழக்காமல் என் மீது முழு நம்பிக்கையோடு செயல்பட்டு நீ நினைத்ததை நடத்தி காட்டப் போகிறேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. உன் வாழ்க்கையை நினைத்து நீ பயம் கொள்ளாதே. உன்னை வருத்தி வருத்தி இங்கு என்ன நடக்கப் போகிறது? ஒன்றுமே ஆகப் போவது கிடையாது. அதற்கான அவசியமும் இல்லை. ஏனென்றால் என் பிள்ளைகள் தெளிவாக இருக்கும் பொழுது நான் உன் மனதை எப்படி தங்கமே வருத்தச் செய்து விடுவேன்? வாழ்க்கையின் உச்சத்தை அடைவதற்கான எல்லா தகுதியும் நீ பெற்றுவிட்ட பிறகும் நீ ஏன் உன் மனதை போட்டு வருத்தி கொள்கிறாய்? என் பாதங்களின் மீது உன் பாரத்தை போட்டு நம்பிக்கையோடு இரு. எந்த நல்ல நாளுக்காக காத்து கொண்டிருந்தாயோ அதையே நான் ஆசீர்வாதத்தோடும் அருளோடும் தருவதற்கு வந்திருக்கும் பொழுது அது நடக்குமா இது நடக்குமா என்றெல்லாம் சிந்திக்க வேண்டாம். எல்லாம் என் அப்பனின் ஆசீர்வாதத்தில் நன்றாகத்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று தன்னம்பிக்கையோடு நகர்ந்து கொண்டு இரு. நான் விழுந்தாலும் தாங்கிக் கொள்ள என் அப்பனின் கரம் இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. இந்த நிலைமையை மாற்றியமைத்து உன் வெற்றியை உனக்கு தருவதற்கு நான் வந்து விட்டேன். இனி உன் வாழ்க்கையில் மிக பெரும் சந்தோஷத்தின் நிலையை அடையத்தான் போகிறாய். நடப்பது யாவும் உன் நம்பிக்கையோடு தான் நல்லது நடக்கப் போகிறது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.